மாறன் வீரா சீரியல் செப்டம்பர் 19ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வீரா வந்துட்டு கையில் பால் சொம்போட வராங்க. அப்போ மாறன் வீரா கையிலேருந்து அந்த சொம்பை வாங்கி கொண்டாந்து வைக்கிறாரு. வச்சுட்டு நேராக மாறன் கேட்குறாரு, என்ன வீரா இப்படியெல்லாம் வைக்கப்படுற, உட்காரு அப்படின்னு சொல்ல வீரா பெட்டில் உட்காடுறாங்க. அப்போ மாறன் கேட்குறாரு, சரி ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, இல்லை நான் ஒன்றும் சாப்பிடல அப்படின்னு. உடனேயே மாறன் வந்துட்டு அந்த பாலை எடுத்துகிட்டு வந்து, அத்தை சரியான ஆளு தான், பாலை நல்லா சுண்டை காய்ச்சி தான் கொடுத்துருக்கு அப்படின்னு மாறன் சொல்ல, இது கேட்டுட்டு வீராவும் சிரிக்கிறாங்க. மாறன் சொல்கிறாரு, எப்போவுமே நான் ஒரு தடவை குடிச்சா மறுபடியும் யாருக்கிட்டையும் இந்த பங்குங்கிற போங்கே கிடையாது, அதனால நீ குடிச்சிட்டு தந்துரு அப்படின்னு. இதை கேட்டதோட வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக குடிச்சிட்டு மாறன்ட்ட கொடுக்க, மாறன் அது குடிச்சிட்டு சக்கரை போடாமலேயே இப்படி இனிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இதை கேட்டுட்டு வீராவும் சிரிக்கிறாங்க. அப்ப மாறன் வந்துட்டு லைட்டா சிரிச்சுக்கிட்டே வீராவோட கையை பிடிக்க, வீராவும் மாறனோட கையை பிடிக்கிறாங்க. அப்ப மாறன் வந்துட்டு வீராவுக்கு கிஸ் பண்ண போக, அப்ப டக்குன்னு வீரா மாறனோட கன்னத்தை பார்த்து செவில்லையே கையால ஓங்கி ஒரு அறை விட்டுறாங்க. அப்ப மாறன் அதிர்ச்சியாகி வீரா அப்படின்னு சொல்ல, இம்புட்டு நேரமும் நடந்தது எல்லாமே கனவுங்க. அப்ப மாறன் நினைக்கிறாரு, இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே ஓகே கடவுளே, ஆனா அந்த லாஸ்டா ஒரு ஃபைனல் டச்சிங் இருந்துச்சு பாரு, அது மட்டும் வேணாம். ஆனா வீரா எப்படியும் அப்படிதான் இருப்பான்னு எனக்கு தெரியும், ஆனா அது மட்டும் வேணாம் கடவுளே அப்படின்ட்டு மாறன் வேண்டிக்கிறாரு. அப்ப வெளியில கதவு தட்டுற சத்தம் கேக்குது. அப்ப மாறன் நினைக்கிறாரு, இந்த ஃபைனல் டச்சிங் மட்டும் வேணாம், அதுக்கு முன்னாடி ட்ரீம்ல நினைச்சது மட்டும் வந்தா போதும் அப்படின்ட்டு மாறன் பயந்துகிட்டே போயிட்டு கதவை திறக்கலாமா இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப மாறன் போயிட்டு கதவை திறக்கிறாரு. பார்த்தா வீராவை வள்ளி அழைச்சு கொண்டாந்து வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப நம்ம வள்ளி வந்துட்டு வீராவை ரூமுக்குள்ள அனுப்புறாங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க நேரா மாறன் கிட்ட, என்ன ஈன்னு பாத்துக்கிட்டு இருக்கப்போ அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இருந்தாலும் உனக்கு கொழுப்பு தான் அத்தை அப்படின்னு. அதுக்கு வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு வீரா, நல்லா உன்ன மாதிரி ஒரு ஆம்பளை குழந்தையோ இல்ல பொம்பளை குழந்தையோ வித்து கொடு. இல்ல இல்ல வேணாம், ஆம்பளை பையன், இவனை பார்த்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிட்டு, அதனால எனக்கு அழகான ஒரு பொண்ணா பெத்து கொடுத்துரு, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்ல வீரா அமைதியா இருக்காங்க. அப்ப மாறன் சொல்றாரு, சரி சரி நீ போ அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, நான் என்ன இங்கேவா இருக்க போறேன் அப்படின்னு. மாறன் சொல்றாரு, நீ இங்கே தானே இருக்க, போய் தொலை அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த வள்ளியும் சரி சரி நான் போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. தாழ்பால் போட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மாறன் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு தாழ்பால் போடுறாரு. மாறன் வந்துட்டு நேரா வீரா கிட்ட வந்துட்டு காலை நீட்டுறாரு. அப்ப வீரா நேரா மாறனை முறைச்சு பார்த்துக்கிட்டே, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க, மாறன் சொல்றாரு, இல்ல படத்துல எல்லாம் பார்த்துருக்கேன், பால் சொம்ப கொண்டுட்டு வந்ததோட பால் சொம்ப கீழே வச்சுட்டு காலில் விழுவாங்களே, அதான் கேட்டேன் அப்படின்னு. அப்ப வீரா கேட்குறாங்க, ஓ நான் உன் காலில் விழணுமா அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்றாரு, சேச்சா அப்படியெல்லாம் இல்லை, ஏன் பொண்டாட்டி என் காலில் எல்லாம் விழணுமா, அதெல்லாம் தேவையே கிடையாது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது, இருந்தாலும் நீ அப்படி இருப்பியோ அப்படின்ட்டு தான் கேட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீரா டென்ஷன் ஆகுறாங்க. இருந்தாலும் அதை வெளியில காமிச்சுக்கல. உனக்கு அந்த ஆசை வேற இருக்கா அப்படின்னு வீரா கேட்க, மாறன் சொல்றாரு, வழக்கமா இது சம்பிரதாயம் தானே, இதெல்லாம் நடக்கணும் தானே அப்படின்னு மாறன் சொல்றாரு. அப்ப மாறன் கேக்குறாரு, வந்ததுலேருந்து எவ்வளவு நேரம் இந்த சொம்ப கையிலே வச்சுக்கிட்டு இருப்ப, குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும் பொழுது அந்த சொம்பு டக்குன்னு கீழே போட்டுடுறாங்க வீரா. அப்ப மாறன் கேக்குறாரு, எதுக்குடி சொம்பு கீழே போட்ட அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, எதுக்கு என் கையை தொட்ட அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்றாரு, நீ தானடி என் கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்த அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, அது வீட்டுக்கு வெளியில, இது வீட்டுக்கு உள்ள அப்படின்னு. மாறன் சொல்றாரு, என்ன வீரா இப்படி சொல்ற, நீ தானே கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த, எல்லாருக்கும் முன்னாடியே சிரிச்ச, நான் பாட்டுக்கு செவனியோண்டு உங்க வீட்டு வாசல்ல இருந்தேன், நீ என்னைக்கு என்னை விரும்புனியோ அன்னைக்கு நீ வந்து என்னை கூட்டிட்டு வான்னு சொன்ன, ஆனா நீ பாட்டுக்கு வெளியில வந்து என்னை கூட்டிட்டு வந்த, நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடியிலேயே நான் தான் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நீ என்ன மாத்தி மாத்தி பேசுற, எனக்கு ஒன்றும் புரியல, இது எது கனவு எது உண்மைன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கிள்ளி பாத்துக்கிறாரு. அப்ப மாறன் சொல்றாரு, இதான் நிஜம், ஆனா நீ ஏன்டி மாத்தி மாத்தி பேசுற அப்படின்னு.
அப்ப வீரா சொல்றாங்க, அதெல்லாம் உன்கிட்ட நான் சொல்ல முடியாது அப்படின்னு. மாறன் கேக்குறாரு, இப்ப சொல்ல புரிய இல்லையாடி, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, எங்க அம்மா ரொம்ப கவலையாவே இருக்காங்க எப்ப பார்த்தாலும். பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எதுக்காக வந்துட்டு உன் பொண்ணை வீட்லயே வச்சிருக்க அப்படின்னு. அதோட எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன். இந்த தலையெழுத்து என்னைக்குமே மாறவே மாறாது. அதனாலதான் எங்க அம்மாவோட சந்தோஷத்துக்காகவும், கண்மணியோட வாழ்க்கைக்காகவும், அத்தையோட சந்தோஷத்துக்காகவும், அப்புறம் வள்ளியம்மாவோட சந்தோஷத்துக்காகவும் தான் நான் இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்தேன். மற்றபடி உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காகவெல்லாம் வரல. ஞாபகம் வச்சுக்கோ, வீட்டுக்கு வெளியில தான் நம்ம 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், வீட்டுக்கு உள்ள கிடையாது, அதையே ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மாறன் யோசிக்கிறாரு. கண்டிப்பா இவ இந்த காரணத்தை சொல்லி மழுப்புறா, வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு, ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா. இதே மாதிரிதான் அத்தையும் ஏதோ புலம்புனுச்சு, ஆனா கேட்டா சொல்ல மாட்டேன்ட்டு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, வீரா வந்திருக்கான்னா கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்ட்டு மாறன் நினைக்கிறாரு. அப்ப வீரா வந்துட்டு நேரா மாறனை பார்த்து, இங்க பாரு, என்ன நீ பண்ண துரோகம் எல்லாத்தையுமே மறந்துடுவேன்னு நினைச்சியா அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்றாரு, இங்க பாரு, நான் என்ன தப்பு பண்ணாலுமே நான் உன்னை காதலிச்சது உண்மை அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்ன பேசினாலுமே நீ பண்ண துரோகம் மட்டும்தான் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. வீரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ என் கழுத்துல கட்டாய தாலி கட்டியிருக்க. ஒருத்தன் பிடிக்கலைன்னா ஆசிட் வீசுறதுக்கும் நீ வந்துட்டு தாலி கட்டினதுக்கும் என்ன வித மாற்றமும் இல்லை தெரியுமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் கோவப்படுறாரு. அப்ப வீரா கேக்குறாங்க, என்ன கோவப்படுறியா? அதான் நிஜம், ஆசிட் அடிச்சா கூட ஒரு நாள்ல அந்த காயம் ஆறிடும். ஆனா நீ இருக்க பாரு, காலம் ஃபுல்லா என் உயிரை வாங்கிக்கிட்டு இருப்பியே. உன்னை நினைச்சு நான் எவ்வளவு கோவத்துல இருப்பேன் தெரியுமா? இங்க பாரு, உன்னை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்ல மாறன் சொல்றாரு, இங்க பாரு வீரா, நான் உன் கழுத்துல எதுக்காக தாலி கட்டினேன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். கடைசி நேரத்துல அந்த அரவிந்த் எப்படிப்பட்டவனே எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அப்பா கிட்ட உண்மையை நிரூபிக்கலாம்னு பார்த்தா கடைசி நேரத்துல அந்த பொண்ணும் காணாம போயிட்டா. அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனாலதான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். உன்கிட்டயும் சொல்லி பார்த்தேன், நீயும் அதை கேட்குற மாதிரி இல்லையே. நீ கேட்டிருந்தேன்னா இந்நேரம் நான் உன் கழுத்துல தாலி கட்டி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு. அப்ப அந்த வீரா சொல்றாங்க, இங்க பாரு, ஒருவேளை அவன் தாலி கட்டியிருந்தாலும் நான் பாட்டுக்கு என் தலையெழுத்தேன்னு இருந்திருப்பேன். ஆனா நீ என் கழுத்துல கட்டாய தாலி கட்டியிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வீரா திட்டுறாங்க மாறனை. அப்ப மாறன் அமைதியாவே இருக்காரு. அப்ப வீரா சொல்றாங்க, நீ தாலி கட்டினதை நினைச்சு பார்த்தாலே எங்க அண்ணன் ரத்த வெள்ளத்துல கடந்துச்சுல்ல, அதுதான் என்னால யோசிச்சு பார்க்க முடியுது. உன்னை பத்தி என்னால யோசிக்கவே முடியல. நீ எனக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? அத்தனை பேரும் உன்னை ரொம்ப அவமானப்படுத்துறாங்களே, உன்னை திட்டுறாங்களே, உன்னை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு தான் உனக்கு வந்துட்டு நான் க்ளோஸா பழகினேன், உனக்கு வந்துட்டு நல்லது கெட்டது சொன்னேன். அதை நீ அட்வான்டேஜா பயன்படுத்தி நீ என்னையவே அடையணும்னு நீ திட்டம் போட்டு தாலியை கையிலேயே சுத்திக்கிட்டு இருந்து கடைசியில என் கழுத்துல தாலி கட்டிட்டு நீ நியாயம் பேசுறியா அப்படின்னு கேட்க, இதையெல்லாம் கேட்டுட்டு மாறனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, வெளியில பொறுத்த வரைக்கும் நீயும் நானும் சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கணும், அதுதான் நடந்தாகணும் அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு, நீ பெசாப்ல உங்க வீட்லயே இருந்திருக்கலாம், நான் உன்னை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்திருப்பேன். நீ எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து இருந்துகிட்டு எல்லாரையும் ஏமாத்த ட்ரை பண்ற அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, அது ஏன் விருப்பம், அதை நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க இருக்கிற வரைக்கும் நான் வெளியில அப்படிதான் நடிப்பேன், உள்ளார இப்படிதான் இருப்பேன். நீ அதுக்கு கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை வெளியில நான் பேசும் பொழுது நீ என்கிட்ட அட்வான்டேஜா ஏதாவது பிஹேவ் பண்ண பாத்தியன்னா கொலை கூட பண்ணிடுவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் அதிர்ச்சி ஆகுறாரு. மாறனுக்கு எதுவுமே புரியல, என்னடா இது, அப்போ ஒரு மாதிரி பேசுறா, இப்போ ஒரு மாதிரி பேசுறா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, ஞாபகத்துல வச்சுக்கோ, நான் என்னைக்குமே உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்ப மாறன் வந்துட்டு ரூமை சுத்தி பார்த்துட்டு நேரா வீராவை பார்த்து, நீ முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த செலவையெல்லாம் நான் குறைச்சிருப்பேன்னு அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, நான் உனக்கு மாலை வாங்கி கொடுத்து ஆட்டோவில் கூட்டிட்டு வந்துட்டேன்னா அதுக்கும் இதுக்கும் கழிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்ப மாறன் கேட்குறாரு, அதுவும் இதுவும் ஒன்னாமா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, பெசாப்ல போய் படுத்து தூங்கு அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் ஒரு பாய் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாய் கொண்டாந்து விரிச்சு போடுறாரு. போட்டுட்டு வீரா, இந்த தலைவணி ஓகேவா அப்படின்னு சொல்ல வீரா முறைச்சு பார்க்க, அப்ப மாறன், சரிம்மா நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல அப்படின்ட்டு அந்த பாயை எடுத்து போட்டு உக்காந்துருக்காரு. அப்ப மாறன் வந்து பாட்டு பாட, அப்ப வீரா டக்குன்னு கேக்குறாங்க, ஏய்
மரியாதையா வாயை முடிக்கிட்டு தூங்கு. இந்த பாட்டு பாடுறது கூத்தடிக்கிறது எல்லாத்தையுமே மாடியில வச்சுக்க, இங்க எந்த சத்தமும் வரக்கூடாது அப்படின்னு. அப்ப மாறன் நேரா அவங்க அம்மாவோட போட்டோவை பார்த்து, பாத்தியாம்மா ஏம்மா இவ இப்படி பண்றா, இதுக்கு பின்னாடி ஆனா சரியான காரணம் ஏதோ ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு மாறன்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் சீனை சிட் பண்ணி நேரா அந்த கண்மணியை காமிக்கிறாங்க. கண்மணி கோவமா உட்காந்துருக்காங்க. அப்பன்னு பார்த்து ராகவன் ரூமுக்குள்ள வராரு. அப்ப ராகவன் நேரா கண்மணி பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு, கண்மணி என்ன கண்மணி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, எப்படிங்க உங்க எல்லாரையும் நிம்மதியா இருக்க முடியுது? அந்த மாறன் என் தங்கச்சியை கட்டாயப்படுத்தி தாலி கட்டியிருக்கான். இப்ப எதுக்காக கண்மணி வீரா வந்திருக்கானே எனக்கு புரியல. கண்டிப்பா மாறன் ஏதாவது மிரட்டிதான் வீரா இங்க வந்திருக்கணும். ஏங்க இதை பத்தி எதையுமே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, இங்க பாரு, எனக்கு ஏற்கனவே ஆசைதான் வீராவுக்கு மாறனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. ஏன்னா வீரா வாழ்க்கையில வந்ததுலேருந்து மாறன் எப்படி மாறினான்னு நீயும் பாத்தீங்கல்ல. ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருந்தான், ஆனா இப்போ ரொம்ப நல்லவனா இருக்கான். கடைக்கு போறான், ஒழுங்கா வேலை பார்க்குறான், எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறான். இப்படி இருக்கும் பொழுது அவன் இப்படி சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் வீரான்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வீராவுக்கும் மாறனுக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நானே ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கப்புறம் ஏதோ விதி அரவிந்த் இடையில வந்துட்டான். இருந்தாலும் கடவுளா பார்த்து மாறனுக்கும் வீராவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நீ மட்டும் அப்பா கிட்ட எடுத்து சொன்னீன்னா கண்டிப்பா அப்பா வந்துட்டு அவங்க 2 பேரையும் ஏத்துப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி சொல்றாங்க, அது நான் செத்தாலும் நடக்காது. நீங்க வேணும்னா மறந்துடலாம் அந்த மாறன் செஞ்ச தப்பா, ஆனா என்னால என்னைக்குமே மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்காங்க கண்மணி. அப்ப ராகவன் சொல்றாரு, இங்க பாரு கண்மணி, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டு இதுக்கு மேலேயும் வீராவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னா வாய்ப்பே இல்லை. நீ குருட்டு நம்பிக்கையில இருக்க. வீராவுக்கு 2ஆம் தர வாழ்க்கை, அப்புறம் வரதட்சணை அதிகம், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நீ ஏன் வந்துட்டு வீராவோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குற? நீ மட்டும் இப்ப அப்பாட்ட சொன்னியன்னா கண்டிப்பா அவர் கேட்பாரு அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் மாறனையும் வீராவையும் ஒண்ணு சேர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்துட்டு ராகவன் ரொம்ப சோகமா இருக்காரு. மறுநாள் காலை நம்ம வள்ளி வந்துட்டு வீட்டு வாசல்ல பால் வாங்க வராங்க. அப்ப பால் வண்டிக்காரர் கேக்குறாரு, என்னம்மா அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, இனிமே ஒரு லிட்டர் சேர்த்து கொடுத்துரு அப்படின்னு. அவர் கேக்குறாரு, என்னம்மா சின்ன மருமக வந்ததோடையா அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, ஆமா வேற எதுக்கு அப்படின்னு. அப்ப பால்காரர் சொல்றாரு, சின்ன மருமக வந்துட்டாங்கன்னு உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த தெருவுல இருக்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு. வள்ளி சொல்றாங்க, உனக்கு வேற வேலை என்ன, எல்லாருக்கிட்டையும் தம்பட்டம் அடிச்சுட்டு வந்துட்ட போல அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் சொல்றாரு, சரிம்மா நான் இனிமே ஒரு லிட்டர் சேர்த்தே கொடுத்துட்றேன், இனிமே உங்க காட்டுல மழை தான் அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, அப்புறம் இல்லையா, சின்ன மருமக வந்துட்டால இனிமே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு 3 லிட்டர் பால் வாங்குறாங்க. வாங்கிட்டு வள்ளி கேக்குறாங்க, ஏன்பா எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டியா அப்படின்னு. அவர் சொல்றாரு, உங்களுக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுக்குறாரு. வள்ளியும் ரொம்ப சந்தோஷமா காசை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வராங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள பாத்திரங்கள் எல்லாமே எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, புது பாத்திரங்கள். அப்ப வள்ளி சொல்றாங்க, எல்லா பாத்திரமும் ரொம்ப அழுத்தமாவும் ரொம்ப கனமாவும் இருக்கு அப்படின்னு. அவர் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, நீங்க நியாயமான விலை கொடுப்பீங்க, அதனால நான் நியாயமா கொண்டுட்டு வரணும்ல அப்படின்னு. வள்ளி சொல்றாங்க, அப்படியா, சரி அப்படின்னு. அப்பன்னு பார்த்து மாறன் அந்த இடத்துக்கு வராரு. மாறன் வந்துட்டு நேரா வள்ளிய பார்த்து, என்னத்தை இது, ஏற்கனவே வீட்டுல 100 பேருக்கு சமைக்கிற அளவுக்கு பாத்திரம் கிடக்குது, நீ எதுக்கு இப்ப வாங்கி போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, டேய் நேத்து அவங்க அப்பா என்ன சொன்னாருன்னு தெரியும்ல, உன் கூட பேசுறவங்க யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அப்புறம் நீங்க 2 பேரும் எப்படி சாப்பிடுவீங்க, எங்க கூட எல்லாம் எப்படி உட்காந்து சாப்பிடுவீங்க, அதனாலதான் பாத்திரமெல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் சொல்றாரு, ஓ அப்படியா, சரி அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, உனக்கு என்னடா, இனிமே வீரா சமைச்சு கொடுக்குற சாப்பாடை சூப்பரா சாப்பிடுவ அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் நினைக்கிறாரு, எங்க அவ என் சோத்துல விஷம் வைக்காம இருந்தா சரி அப்படின்ட்டு நேரா வள்ளிக்கிட்ட, ஆமா என் பொண்டாட்டி சமைக்கிற சாப்பாடை வந்து நான் மட்டும்தான் டேஸ்ட் பண்ண போறேன், நீங்க எல்லாரும் வந்துட்டு எட்டி இருந்து பார்க்க போறீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு வள்ளி சொல்றாங்க, எனக்கு என்னடா, நான் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமா வந்து சாப்பிடுவேன் பாத்தியா அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் சிரிக்கிறாரு, எப்பாடி உனக்கு விஷம் வைக்காம இருந்தாலே போதுமே அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு கண்மணி வராங்க. கண்மணி வந்துட்டு, இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அப்ப வள்ளி சொல்றாங்க, என்ன கண்மணி நடக்கணும், இது மாதிரி அண்ணா தான் வந்துட்டு அவங்க 2 பேரு கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல, அதான் நம்ம எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு
அவங்களுக்கு ஏதாவது பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தா அவங்களே சமைச்சு சாப்பிட்டுப்பாங்கல்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி சொல்றாங்க, நீங்க தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சியை வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, உன் தங்கச்சி ஒன்றும் நான் சொன்னதுனால வரலையே, அவ விருப்பத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா, நீ வேணும்னா வீரா கிட்ட கேட்டு பாரு அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, கண்மணி சொல்றாங்க, நீங்க தான் ஏதோ ஒண்ணு என் தங்கச்சி கிட்ட சொல்லி ஏமாத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு வள்ளி சொல்றாங்க, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே, நீ வேணும்னா உன் தங்கச்சியை கூட்டு கேட்டுக்கப்பா அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் வீரா அந்த இடத்துக்கு வராங்க. வீரா வந்துட்டு நேரா மாறனை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னங்க என்ன பண்றீங்க, காஃபி குடிச்சிங்களா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி காண்டாகிறாங்க. அப்ப மாறன் சொல்றாரு வீராவை பார்த்து, இல்ல வீரா கொஞ்சம் கொண்டுட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீரா மறைக்கிறாங்க. இருந்தாலும் மாறன் சொல்றாரு, பரவாயில்ல வீரா, நான் லேட்டா குடிச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்ப வள்ளி வந்துட்டு நேரா வீராவை கூட்டிட்டு வந்து, வீரா உனக்காக தான் வீரா பாத்திரமெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, வீரா கேக்குறாங்க, ஏன் வள்ளியம்மா அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாருமா, அண்ணன் சொல்லிட்டாருல்ல இனிமே பேசக்கூடாது அப்படின்னு, அதனாலதான் கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிரும், அது வரைக்கும் நீங்க 2 பேரும் சமைச்சு சாப்பிடணும்ல, அதனாலதான் வந்துட்டு கொஞ்சம் பொருள் எல்லாம் எடுத்தேன், இந்த பொருள்ல உனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு என்னென்ன பிடிக்கல அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்க ஏன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா உங்களுக்கு என்ன விருப்பமோ அதையே நீங்க எடுத்து வைங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கண்மணி நேரா வீராவை பார்த்து, வீரா நீ பண்றது ரொம்ப ஓவர், நம்ம அண்ணன் கொன்னவன் கூட சேர்ந்து நீ வாழ போறியாடி அப்படின்னு கேட்க, வீரா சொல்றாங்க, இங்க பாரு கண்மணி, இது என்னுடைய வாழ்க்கை, நான் தான் டிசைட் பண்ணணும், என்னுடைய வாழ்க்கைய நீ டிசைட் பண்றதுக்கு யார் உனக்கு உரிமை கொடுத்தது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கண்மணி நேரா வீராவோட கையை பிடிச்சி, என்ன வீரா இப்படி சொல்ற, நான் உன்னோட அக்கா இல்லையாடி அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு கண்மணி, இந்த வீட்டுல நானும் ஒரு மருமக தான், உறவுகள் எல்லாமே வெளியில தான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க கண்மணி. அப்ப ராஜேஷோட அம்மா நினைக்கிறாங்க, இந்த வீரா சரியான ஆளுதான், அவளோட அந்த உரிமைய நல்லா பயன்படுத்துறா, எனக்கு அப்பவே தெரியும், இவ கண்டிப்பா கண்மணிக்கு எதிராக தான் நிக்க போறா, அந்த வள்ளி கண்மணிக்கு எதிரா திருப்பி விட்டுட்டா இந்த வீராவை, இனிமே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது போலயே, என் பிள்ளைய கொன்னவங்களோட குடும்பத்தை செதறடிக்கலான்னு வந்தேன், ஆனா இப்படி நடக்குதே அப்படின்னு. அப்ப வீரா நேரா ராஜேஷோட அம்மாவை பார்த்து, ராஜேஷ் அம்மா நீங்க எத்தனை நாள் இங்க இருக்க போறீங்க, சீக்கிரம் பொட்டிப்படிக்கையை தூக்கிட்டு கிளம்ப பாருங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜேஷோட அம்மா சொல்றாங்க, நான் கண்மணிக்காக தானே வந்திருக்கேன், உனக்காக ஒண்ணு வரலையே அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, ஆமாம்மா அதுவும் எனக்கு புரியுதுதான், ஆனா நீங்க வந்துட்டு ராஜேஷோட அம்மா இல்ல, ராஜேஷ் வந்து இறந்துட்டாரு, நீங்க வந்துட்டு ஆசிரமம் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் சேர்ந்துக்கிட்டா நல்லது, இல்லைன்னா நீங்க எங்க வீட்லயே தங்கிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த மாதிரி சம்மதி வீட்டுல வந்து தங்குறது நம்மளுக்கு அசிங்கம் இல்லையா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜேஷோட அம்மா செம்ம இரிட்டேட் ஆகுறாங்க. கண்மணி நேரா வீராவை பார்த்து, வீரா நீ பேசுறது சரியில்லை, இவங்களை எதுக்கு நீ அவமானப்படுத்துற, இந்த வீட்டை விட்டு போக சொல்லு அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, நான் இந்த வீட்டை விட்டு போக சொல்லல, வேற யாராவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு தான் சொல்றேன், இங்க பாரு கண்மணி, நீ இந்த வீட்டுல யாராவது இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, அதை நானும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணணும், உனக்கு இவங்க இந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டா எனக்கு இந்த இவங்க வீட்டுக்குள்ள இருக்க வேணாம்னு தான் நான் ஆசைப்படுவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க கண்மணி, என்னடா இது இவ எப்படி பேசுறாளே அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாறன் நினைக்கிறாரு, என்ன இது, இவ அக்காவுக்கு எதிர்த்து பேசுறாளே, இவ எப்படி பண்றவ கிடையாது அப்படின்னு நினைக்கிறாரு.